ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தது. ஸோ எந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 79,000லேருந்து 60,000 ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரொம்ப நாளாக ட்ராவல் ஆயிருந்தது. ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டும் இல்லை இது வரைக்கும். பட் நம்மளுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேண்டில், அதாவது போன மாதம் மார்ச் மாதம் முடிஞ்ச கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி புல்லிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பேசுகிறது, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல்ஸ் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC லோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $68,325 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு கடந்த ஒரு மாதமாக, ஓகேங்களா, ஒரு மாதம் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 2 மாதம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்த கேண்டில் பாருங்கள், 6ஆம் தேதி பிப்ரவரி, ஓகேங்களா, இந்த கேண்டில் வந்தது பாருங்கள். இந்த கேண்டலுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து இதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது இவ்வளோ நாளாக, ஓகேங்களா. இப்போது அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2ஆம் தேதி பிப்ரவரி வந்த கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து ரேஞ்சு செட் பண்ணியிருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 வாரமாக அதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு. இந்த வாரமும் சேர்த்தா 8வது வாரம், ஓகேங்களா. 8 வாரமும் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பெருசாக எந்த பக்கமும் மூவ்மெண்ட் ஆகலை, பெருசாக வந்து மேலேயும் மூவ்மெண்ட் ஆகலை, கீழேயும் மூவ்மெண்ட் ஆகலை, அதே ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நானும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பெருசாக போடல. ஏன்னா ப்ரைஸ் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றதுனால, ஓகேங்களா. ஸோ சரி, நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லி கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றதை பார்த்து நம்ம ஃபர்தராக அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி கேண்டில் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மந்த்லி கேண்டில் முடிஞ்சிருக்கிறதுல கூட ஒரு பெரிய விஷயம் தாங்க, ஓகேங்களா. பெரிய விஷயம் சொல்ல முடியாது, மந்த்லி கேண்டில் முடிச்சதுக்குள்ளே நிறைய நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்னோடய டெலகிராம்லேயே நான் போல் கூட கொடுத்துருந்தேன், டெலகிராம் சேனலில். என்னென்னா மந்த்லி கேண்டில் புல்லிஷா பியரிஷா அப்படின்ற மாதிரி போல் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து என்னென்னா பியரிஷு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. ரைட், இப்போ என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஸோ இந்த மந்த்லி கேண்டில், போன மந்த்லி கேண்டில் நம்மளுக்கு என்னவா க்ளோஸ் வச்சுருக்குன்னா புல்லிஷாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, படும் வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டல் இது, ஓகேங்களா. ஆனால் புல்லிஷ் கேண்டல், அது ஒரு பாயிண்ட். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, கன்சிக்யூட்டிவாக நம்மளுக்கு 5 ரெட் கலர் கேண்டல் வந்தது. அதுக்கப்புறம் வந்த முதல் புல்லிஷ் கேண்டல் தான் போன மாதம் முடிஞ்ச மார்ச் மந்த் கேண்டல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ இப்போது இதில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் 5 கேண்டல் நம்மளுக்கு பேரிஷ் கேண்டலாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இந்த பேரிஷ் கேண்டலோட லாஸ்ட்டான லோ ப்ரைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $60,000, ஓகேங்களா. ஸோ $60,000, ரைட், ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேங்க. ஸோ அது வந்து என்னோட தனிப்பட்ட வியூ, சரிங்களா. நான் வந்து இது பண்ண விரும்பல. ஸோ இது என்னோடைய தனிப்பட்ட வியூ, நான் வந்து இது எதிர்பார்க்குறேன், சரிங்களா. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து இந்த 60,000 ப்ரைஸ் வந்து உடைக்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ எப்படி நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ கன்சிக்யூட்டிவாக எனக்கு இங்கே என்ன நடந்திருக்கு, ஒரு 5 பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. 1 2 3 4 5 5 பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 2லேருந்து 3 புல்லிஷ் கேண்டில் மந்த், அதாவது புல்லிஷ் மந்த்தாக வரும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா மார்ச் மந்த்து நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டில் வச்சிருச்சு. ஸோ ஏப்ரல் அண்ட் மே, ஓகேங்களா. ஸோ இந்த 2 மாதமும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் எதிர்பார்க்குறேன். 2 மாதமும் புல்லிஷ் கேண்டில் எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த 2 மாதம் வர புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா வந்து இந்த கேண்டில் வந்து ரொம்ப வீக்கஸ்ட் கேண்டில், சரிங்களா. ஸோ இதே மாதிரி வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டலாக அடுத்த 2 மாதம் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகலாம், ஆனால் ஸ்லோவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதாவது நல்லா ஃபாஸ்ட், ஏதோ இந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வருமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா. ஸோ இது எப்படி வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன புயலிஷ் கேண்டலாக வரலாம். ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் இதில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன புல்லிஷ் மந்த்தாக வரலாம். ஓகேங்களா. சின்ன புல்லிஷ் மந்த் கேண்டலாக வரலாம். இந்த மாதிரி பிரம்மாண்டமான புல்லிஷ் மந்த் கேண்டலாக வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன புல்லிஷ் மந்த் கேண்டலாக வரலாம். ஓகேங்களா. ஸோ அதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த 60Kவை இந்த 2 மாதத்துக்கு உடைக்காது அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏப்ரல் அண்ட் மே. சரிங்களா. உடச்சிச்சா என்ன ப்ரோ சொன்னீங்களே உடஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. பட் நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னோட வியூவை நான் சொல்கிறேன். அடுத்த 2 மாதத்துக்கும் உடையத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த ரேஞ்சு அதாவது பிப்ரவரி மந்தில் செட் பண்ண ரேஞ்ச் இருக்குங்களா, இந்த பிப்ரவரி ஒருவேளை இது மேலே போகுதுன்னா இந்த பிப்ரவரி மந்தோட இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா 69லேருந்து 70, இந்த சாரி 79லேருந்து 80. ஓகேங்களா. இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த புல்லிஷ் கேண்டல் நல்லா சஸ்டைன் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ஓகேங்களா இது வந்து ஒரு புல்லிஷ் சைன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. அது க்ளோஸ் ஆகும்போது நான் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன். பட் இதுக்கு மேலே போயிட்டு அதாவது இந்த 80க்கு மேலே போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் பெரிய ரிஜெக்ஷன் வந்ததுன்னா மார்க்கெட் வந்து அகெயின் வந்து ஒரு பெரிய ஃபால் நோக்கி வரும். ஓகேங்களா. ஸோ அந்த டைம் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த 60யை பிரேக் பண்ணி அதில் 50யும் பிரேக் பண்ணி அந்த ரேஞ்சில் வந்து ஏதாவது ஒரு ரேஞ்சில் வந்து வரும். ஓகேங்களா. தற்போதைக்கு என்னோடய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ போன மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் கூட ஏதோ ஒரு டெய்லி கேண்டலே வச்சு காட்டுறேனே இங்கே பாருங்கள் நல்லா மேலே ஏறினான். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே ஏறி 76க்கு போனான். 76க்கு போனவன் திரும்ப அகெயின் ஒரு பெரிய ஃபால். ஓகேங்களா. பெரிய ஃபால் வந்துட்டு திரும்பவும் பாருங்கள் 25ஆம் தேதி மார்ச். ஓகேங்களா. 25ஆம் தேதி மார்ச் அதுவுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 29ஆம் தேதி மார்ச் வரைக்குமே அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் டம்ப்பு தான் கீழே வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் மாதிரி தான் இருந்தான் லாஸ்ட் 2 நாள். ஓகேங்களா. 30ஆம் தேதியும் 31ஆம் தேதி லாஸ்ட் 2 நாள் நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக மாறி இருக்கான். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் அந்த லெவலுக்கு மார்க்கெட்டை வந்து கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க. மேலேயும் பெருசாக ஏற்றிருக்காங்க கீழேயும் பெருசாக இறக்கியிருக்காங்க. அப்போது இந்த ரேஞ்சை வந்து அவன் என்ன பண்ணுறான் மேலே இருக்க ஸ்டாப் லாஸும் கீழே இருக்க ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணி இருக்கிறான். ஓகேங்களா. ஸோ இப்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போவோம் ஆனால் வந்து ஸ்லோவாக போவோம். சரிங்களா. ஸோ அடுத்த 2 மந்த் வந்து புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஸ்லோவாக போகிறது தான் சான்ஸ் இருக்குது. இந்த 2 மாதத்தில் 60Kவை உடையத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து என்ன, இந்த 2 மாதத்தில் வந்து 60K உடையும் அப்படின்றத எதிர்பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உடையாது அப்படின்றது எதிர்பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா. உடையன்னா உடையன்னு போடுங்க, உடையாதுன்னா உடையாதுன்றது போடுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் எனக்கும் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ உடையம்னா எதுக்காக உடையும் அப்படின்றது ஒரு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுங்கள். உடையாதுன்னா எதுக்காக உடையாதுன்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுங்கள். ஓகேங்களா. சிம்பிளாக உடையாது அப்படின்றத விட இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கும் நாலேஜ் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் கொஞ்சம் இது எல்லாருக்குமே அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான். ஓகேங்களா. ஏன்னா தற்போதைக்கு மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா. பெருசாக மூமெண்ட்டும் இல்லாமல் பெருசாக மேலேயும் போகாமல் பெருசாக கீழேயும் போகாமல் ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எந்த பக்கம் உடையதோ அந்த பக்கம் ப்ரைஸ் கேண்டல் க்ளோஸ் இருக்குதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதான்றது பார்க்கணும். ஓகேங்களா. அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டாங்க என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ போன வாட்டி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 79க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து வீக்லி கேண்டல் தான் ஒரு இன்சைட் ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுது. வீக்லி கேண்டல் தான் இன்சைட் ரேஞ்சில் இருந்தது. இப்போ மந்த்லி கேண்டலே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு இன்சைட் ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. அப்போனா இந்த ஹைக்கு மேலே ஒரு மந்த்லி கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு புல்லிஷ் சைன் வரும். ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்ன ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிவிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.